ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ தான். எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நியூஸ். நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனா குட்டி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, ஆராதனா குட்டி சரியாக பேசலை அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா சரியாக போயிடும். என் குழந்தையும் அப்படி தான் இருந்துச்சு, நல்லா பேசி பழகிடுச்சு. நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இவ்வளோ நாளாக வந்து ரொம்பவுமே பேசலை. அதனால் வந்து நான் பயந்துட்டு ஸ்கூல் அனுப்பவே இல்லை. ஏன்னா அங்கே போய் மேனேஜ் பண்ண முடியாது, ஏதாவது சொல்கிறதுக்கு கூட வாய் தரேன்னு சொல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை. இப்போ பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய சில வார்த்தைகள்லாம் நல்லா சொல்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் தப்பாக சொன்னாலும் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ பயம் இல்லை. அதனால் ஸ்கூல் அட்மிஷன் போட்டாச்சு. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகிடுச்சு. யூகேஜி படிக்கிற வயசு வந்துருச்சு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஏன்னா எதுவுமே ஆரம்பத்துலேருந்து ஏபிசிடிலேருந்து எதுவும் தெரியாது அப்படிங்கிறனால எல்கேஜி 6 மாதம் போட்டு அதுக்கப்புறமா யூகேஜி 6 மாதம் போட சொல்லி இப்போ சொல்லியிருக்கேன். ஏன்னா 6 வயசுங்கும் போது 1ஆவதுல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம், இல்லை ஒரு வருஷம் டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. வேண்டாம், ஏன்னா ஆராதனா குட்டியோட தம்பி அப்புறம் 1ஆவது போயிடும். ஆராதனா 2ஆவது போனதுக்கப்புறம் தான் ஆராதனா 1ஆவது வரும். அதனால் அப்படி வேண்டாம், அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டியோடு அவங்க படிக்கிட்டு எவ்வளோ படித்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தான் படிச்சிருக்கணும், இப்படி தான் என் குழந்தை படிக்க வைக்கலையா அப்படின்னு அவங்கள எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டேன். மொத்தத்தில் அழாமல் இந்த ஒரு வருஷம் நல்லா கண்டினியூவாக போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பயமே இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிக்கலாம். அது எனக்கு வேறு பயமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயம், இவ்வளோ நாள் பேபி ஸ்கூல் போனால் அவ்வளோ ஆர்வமாக போகிற குழந்தை அங்கே அட்மிஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் பேபி ஸ்கூலே போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கூட போகவே இல்லை. சுகாஸ் குட்டி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, போகவே இல்லை. அப்புறம் இப்படியே பழகிருமேன்ட்டு இன்றைக்கி அடித்து அழுக வச்சு அனுப்பியிருக்கிறேன். எனக்கே பாவமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்கூல் போய் பழகணும் அப்படிங்கிறதுனால அனுப்பினேன். இந்த ஸ்கூல் விஷயத்தில் 2 குழந்தைங்கிட்டையுமே நிறைய அனுபவிச்சிட்டேன். சுகாஸ் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து பேபி ஸ்கூல் நல்லா போயிட்டு இருந்தவங்க நான் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்தி எல்கேஜி படிக்க வச்சதுக்கப்புறமா அங்கே அடிக்கிறாங்கன்ட்டு டிஸ்கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் பேபி ஸ்கூலுக்கே போகாமல் அழுது புலம்பி மறுபடியும் இங்கேயே வந்து எங்கள் அம்மா கூட அனுப்பிவிட்டு அப்புறம் கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் சார் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டுருப்பாங்க. அதனால் சுகாஸ் குட்டி அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு 1 மணி நேரம் குறைச்சி கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலுங்கிற ஒரு பழக்கத்துக்கே வந்து அங்கே அந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனையும் டிஸ்கண்டினியூ ஆகி இன்னொரு ஸ்கூல் சேர்த்தி இப்போ வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து நம்ம போட்டாச்சு. இங்கிலீஷ் மீடியத்துலேயே வந்து சுகாஸ் குட்டியும் வந்து சேர்த்தாச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன், சொல்லவே இல்லை. ஆராதனா குட்டி வந்து படிக்க வைக்கிறோம், நீயும் போய் படிக்கிறியா சாமின்னு சொல்லி கேட்டு அவங்க சரி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால 2 பேர்த்தையும் ஒரே ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. 12th வரைக்கும் இருக்குது. 12th வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு பேரோட நல்ல மதிப்பெண்ணோடு அவங்க வெளியே வரணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்கள் குழந்தைகளும் எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும்னு நான் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் அனுப்புகிறீங்களேன்னு சொல்லி கேட்பீங்க. அவங்க வந்து படிக்க வச்சு பார்க்குறாங்களாம். இந்த ஒரு வருஷம் 5th தானே, ஒரு வருஷம் நல்லா படிச்சுட்டாங்கன்னா நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம 6thலேருந்து இங்கிலீஷ் மீடியமாக அனுப்பலாம், இல்லைன்னா அங்கேயே தமிழ் மீடியம் இருக்குது அதுலேயே படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுகாஸ் வந்து நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆர்வம் இருக்கிற குழந்தைங்க படிச்சுக்குவாங்க எங்கே இருந்தாலும். அதனால் படிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல. கோபியில் தான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ ஃபீஸு என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 குழந்தைங்களும் வந்து ஒரே ஸ்கூலில் வந்து சேர்த்தாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வாட்டுக்கு வேனில் போயிட்டு வேனில் ஈவினிங் வந்துடுவாங்க. அது ஒன்று தான் எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது. ஏன்னா கொளப்பலூரில் நம்ம சேர்த்துனாலும் செவியூரில் சேர்த்துனாலும் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வரணும், இல்லை பஸ்ஸில் அனுப்பணும், நிறையா பிரச்சனை இருக்குது. எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து இருந்துட்டு எந்த ஒரு வசதியும் இல்லை. அதனால் வேனுக்கே அனுப்பிட்டோம். காலையில் சேஃப்டியாக போயிட்டு சாயந்தரம் வந்துடுவாங்க. 2 பேருமே ஒரே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அட்மிஷன் போட்டு ஃபீஸும் கட்டிட்டு வந்தாச்சு. இனி வந்து ஸ்கூல் போகிறது ஒன்று தான் பாக்கி. இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் மறுபடியும் லீவு வந்து தள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 10ஆம் தேதின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். அப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கூல், அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்க, எந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் நிறையா ஸ்கூல் விசாரிச்சுட்டு டிஸ்டன்ஸையும் பார்த்துட்டு ஃபீஸையும் பார்த்துட்டு எல்லாம் விசாரித்து ஒரு ஸ்கூல் எனக்கு கிடச்சிது. எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக கிடச்சனால அந்த ஸ்கூல் அட்மிஷன் போட்டு சேர்த்துட்டேன். படிப்பு வந்து எப்படி இருக்க போதோ தெரில. ஆனால் படிக்கிற குழந்தைங்க எங்கே இருந்தாலும் நல்லா படிச்சுக்குவாங்க. ஒரு சிலர் நல்லா சொல்லி தருவாங்க அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க. இதையும் நானே இப்போ தான் ஒரு தெளிவான இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து 2 குழந்தைகளுக்கு சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கூலில் எதுக்கு போட்டீங்க, இங்கே கொஞ்சம்
கோச்சிங் சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் போங்கய்யா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரி எப்படி தான் சரி இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியாச்சு, அவங்க படிக்கிற திறமை அவங்கள பொறுத்த இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்தியாக சேர்த்திட்டோம். இனிமேல் யார் சொன்னாலும் எதையும் காதில் வாங்க போகிறதில்ல. அவங்களே வந்து ஸ்கூலில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்க போகிறதில்ல. அங்கேயே தான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறேன். ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம். ஆராதனை குட்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமாக இருக்குது. ஒரு அளவுக்கு தான் பேசுகிறாங்க. அவங்க எப்படி படித்து பிக்கப் ஆகி வருவாங்களோ தெரியல. நம்ம 1வது போகும்போது நல்லா பேசி பழகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வயசு குழந்தைங்களாம் நல்லா பேசுது. 5 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இப்போ தான் ஒரு அளவுக்கு 1.5 வயசு குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் பேசுது. நீங்கள் அதையும் கமெண்ட்டில் கேட்பீங்க, இவரையே பிள்ளையார் பிடிச்சி வச்ச பிள்ளையார் சிலையாட்டு போட்டுக்கு நீ ஏன் மூச்சுடாமல் பேசுகிற, அவரையும் கொஞ்சம் பேச விடுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது எப்படி ஆகுது? ரொம்ப மோசமாயிடுச்சு. ஐயோ, இது என்ன கொஞ்சம் இப்படி ஆகுது? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களெல்லாம் நீங்களும் நியூவாக வந்து எல்கேஜி யூகேஜியில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க நிறைய பேர். அப்புறம் 5th முடித்து 6th ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஆல் த பெஸ்ட். எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். அப்படி ரொம்ப ஃபஸ்ட்டு லெவலில் மார்க் எடுக்காட்டி பரவாயில்ல, லெவலாக எடுத்தால் போதும். ஃபெயில் ஆகாமல் நல்லா மீடியமாக படித்தாங்கன்னா போதும். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்க தேவையில்லை. அவங்க திறமையை பொறுத்து படித்தாங்கன்னா போதும். நான் அந்த அளவுக்குலாம் வந்து மார்க் இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்னுலாம். ஆனால் அவங்க முன்னாடி இதை சொல்லக்கூடாது. சொன்னோம்னா ரொம்ப ஒரு அசால்ட் ஆயிடும். அவங்க முன்னாடி நான் சொல்ல மாட்டேன், நல்லா படிக்கணும்னு தான் சொல்லுவேன். மனசுக்குள்ள அப்படி நினச்சிப்போம். ஏன்னா இவங்கெல்லாம் ஃபெயிலு தான். அப்பயே அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லலை. அது படிக்காதவங்களா ஃப்ரெண்ட்ஸ் படிக்காதவங்களாம் இருந்தனால காலேஜில் என்ன மார்க்குன்னு சொல்கிறது இல்லை, ஸ்கூலில் போவாங்க. என்ன இப்படி கருப்பாயிடுச்சு இதில்வா, ரொம்ப கருகருன்னு தெரியல. சரி, அதுக்குள்ளே ஃபோன் கால் வந்துச்சுங்களாம்மா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது எல்லோருடைய பேரண்ட்ஸுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு. 2 குழந்தைகளும் எனக்கு வந்து இந்த 1 இயர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்கனாவே எனக்கு 12th நல்லபடியாக 12th வரைக்கும் அங்கே படிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். சுகாஸ் படிப்பு விஷயத்துலேயே நான் வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். இனிமேலும் வந்து குழந்தைங்களுக்காக நம்ம ஸ்கூல் மாற்றவும் கூடாது. அதனாலேயே வந்து அவங்க படிப்பும் கெடும். அதனால் வந்து நான் சொல்லியே சேர்த்திருக்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி 2 பேர்த்தையும் படிக்க வைக்கிறோம் சுகாஸ். இனிமேல் ஸ்கூல் நீ எந்த ஸ்கூலும் மாற்றக்கூடாது, ஏதாவது பிரச்சனையும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நீ நல்லா படித்து 12th வரைக்கும் அங்கே தான் 2 பேருமே 12th வரைக்கும் முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும், அதுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். அது ஒன்று தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஒரு 6 மாதம் நல்லபடியாக போயிட்டாங்கன்னா 2 பேரும் எனக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. படிப்பு கூட அதுக்கப்புறமா அப்படியே வளர அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டுன்னு விட்டுருவேன். படிப்புலலாம் நான் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல போகிறதில்ல. அவங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுக்கமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கனாவே எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிடுவேன். பார்ப்போம், நல்லபடியாக படிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுளை வேண்டிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. என்ன தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வெளியில் வெயில் மங்கி வரதுனால ஃபோனும் வந்து அந்த மாதிரி ஆகிட்டுக்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆராதனா குட்டி ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுங்க, சுகாஸ் குட்டி ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆராதனா குட்டி ஃபஸ்ட்டு சுகாஸையும் வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் அட்மிஷன் போட்டு எல்கேஜிலேருந்தே படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரோனாவும் வந்துச்சு, அதனால தான் வந்து கவர்மெண்ட்டில் சேர்த்துனது. சரி ஆராதனாவை வந்து நம்ம அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்மிஷன் போட்டேன். சரி சுகாசியும் வந்து நான் கேட்டதுனால விருப்பப்பட்டாங்க, அவங்களும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஒரே ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரே டைமில் வீட்டுக்கு வராங்க. நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் வந்து இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும், இல்லை பஸ்ஸில் அவங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம தனியாக குழந்தைங்களை வந்து அனுப்பவே முடியாது. அதனால் வந்து ஏன்னா சுகாஸ் வந்து 6வது போகும்போது வேறு ஸ்கூல் போயிடுவாங்க. ஆராதனா குட்டி 1வது வரும்போது தான் வந்து இந்த ஸ்கூலில் இங்கே பாருங்க 1வது வரும்போது தான் வந்து இந்த ஸ்கூலில் படிப்பாங்க. ஏன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால 6வதுக்கு வேறு ஸ்கூல் போய் ஆகணுமா. அப்போ தான் 1வதுல கொண்டு போய் அட்மிஷன் போட்டோம்னா அவங்க ஒரு ஸ்கூல் இவங்க ஒரு ஸ்கூல்னு தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் விட வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து
12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூலாக பார்த்து நல்ல ஸ்கூலாக நான் வந்து ஃபீஸ்லேயும் சரி, ஏன்னா ஃபீஸும் நம்மளால் அவ்வளோக்கா கட்ட முடியாது, அதையும் பார்த்துட்டு படிப்பையும் பார்த்துட்டு தான் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லா குழந்தைகளுமே வந்து நல்லா படிக்கணும், எந்த குழந்தையும் அடம் பிடிக்காமல் நல்லா முறையாக ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ஆராதனைக்குட்டியும் சுகாசும் ஒரே ஸ்கூலில் நல்ல முறையாக படித்து 12th வரைக்கும் நல்ல மார்க்கோட நல்ல பேரோட வெளியில் வரணும் அப்படிங்கிறது நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதான் வந்து ஒரே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது. அட்மிஷன் போடுற வரைக்கெல்லாம் தெரில, ஸ்கூல் நெருங்க ஆராதனைக்குட்டி போய்க்குவாங்களா, ஏன்னா ஒரு வாரமாக பேபி ஸ்கூலே போக மாட்டேன்னு அழுகுறாங்க. என்ன ஒரு அதிசயம்னே எனக்கு தெரில, அங்கே அட்மிஷன் போட்டோம்னு பேபி ஸ்கூலே போக மாட்டேன்ட்டு அழுகுறாங்க. அதே மாதிரி வேன் வந்ததுக்கப்புறம் அழுத நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. பார்ப்போம். எல்லா குழந்தைகளுமே அடம் பிடிப்பாங்க, யாருமே வந்து எடுத்தோடனே ஸ்கூலுக்கு கிளம்பி போக மாட்டாங்க. பார்ப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடணும் இது எப்படா சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் எப்போ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். எல்லாருமே வந்து என் குழந்தைங்களை வந்து வாழ்த்துக்கள், அதாவது வாழ்த்துங்க, விஷ் பண்ணிடுங்க, நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு உங்கள் குழந்தைங்களும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னு நானும் விஷ் பண்ணுறேன். ஓகே, பாய்.